என்ன இருந்தாலும் சித்துக்கிட்ட நம்ம அப்படி சொல்லியிருக்கக்கூடாது. அதான் நம்ம மேலே இவ்வளோ கோவமாக இருக்கான். அவனுக்கு இன்னும் கோவம் குறையில போல் இருக்கு. அதான் நம்ம இத்தனை வாட்டி கால் பண்ணி அட்டன் பண்ணல. இம்மா காயத்ரி, என்னம்மாச்சு உனக்கு? இன்னும் தூங்காமல் அப்படியே உட்காந்துருக்க. நான் வந்து இவ்வளோ நேரமாக வந்து நிற்கிறேன், நீ என்ன வேற யோசனையில் இருக்க? மா நல்லா தானம்மா இருக்க? ஏதாவது பிரச்சனையா என்ன? எதுவாக இருந்தாலும் அப்பா கிட்ட சொல்லுமா. அப்பா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. ரொம்ப நேரமாக படிச்சுட்டு இருந்தேனா, அதான் கொஞ்சம் டயர்டாக இருந்தது, அப்படியே உட்காந்துட்டேன். அம்மா காயத்ரி, அப்பா வந்தது கூட தெரியாமல் அப்படி யோசனையில் இருக்கியே, என்னம்மாச்சு உனக்கு? உடம்புக்கு ஏதாவது முடியலையாம்மா? அப்பா உடம்புலாம் நல்லா தான் இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. அப்புறம் என்னம்மா, காலேஜில் ஏதாவது பசங்க பிரச்சனை பண்ணுறாங்களா என்ன? அப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. அப்படின்னா என்னதாம்மா பிரச்சனை? ஏமா இப்படி சோகமாக உட்காந்துருக்க? மணி என்ன ஆகுதுன்னு தெரியும்ல, மணி 12 ஆகுது. இந்த நேரத்தில் ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு இப்படி சோகமாக உட்காந்தா நான் என்ன நினைக்க? வேற யாராவது வந்துட்டு வாங்கிட்டு பிரச்சனை பண்ணுறாங்களாம்மா? எதுவாக இருந்தாலும் அப்பா கிட்ட சொல்லுமா. அப்பா என்கிட்ட யாரும் வந்து பிரச்சனை பண்ணலப்பா. நிஜமாலுமே படிச்சுக்கிட்டு இருந்தேன், அப்படியே டயர்டாக இருந்ததும் அப்படியே உட்காந்துட்டேன்ப்பா. வேற எந்த பிரச்சனையும் இல்லைப்பா. உங்ககிட்ட சொல்லாமல் வேற யார்கிட்ட நான் சொல்ல போகிறேன்? அம்மா காயத்ரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அப்பா கிட்ட சொல்லு. அப்பா உன்னை எதுவும் தப்பாக நினைக்க மாட்டேம்மா. எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். அப்பா நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லைப்பா. மா ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. சரி சரிம்மா, லைட் ஆஃப் பண்ணிட்டு சீக்கிரம் படு. எதுவாக இருந்தாலும் காலைல படிச்சுக்கலாம். சரிங்கப்பா. என்னதான் இந்த காலத்து பொண்ணுங்க படிக்கிறீங்களோ இவ்வளோ நேரமா? கண்ணு முழிச்சு நைட்டு ரொம்ப நேரம் படித்தா உடம்பு கெட்டு போயிடாது? காலையில் எஞ்சி படிக்கலாம்ல? படிச்சுக்கிட்டே இருந்தனால டைம் போனதே தெரியலப்பா. சரி சரிம்மா, படுத்து நல்லா தூங்குமா. உனக்கு படிப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ அது மாதிரி தூக்கமும் ரொம்ப முக்கியமா. கரெக்டாக 6 மணி நேரம் தூங்கி எழுந்திருக்கணும், சரியா? அப்போ தான் காலையில் காலேஜுக்கு ஃப்ரெஷ்ஷாக போகலாம். நல்லா தூங்கினா தானம்மா நாளைக்கு காலையில் காலேஜ் போயிட்டு கிளாஸ்லாம் நல்லா கவனிக்கலாம். தூங்காமல் இருந்தீங்கன்னா டயர்ட் ஆகிடும். அப்புறம் எப்படி காலேஜில் கிளாஸ்லாம் நல்லா கவனிக்க முடியும்? சரிங்கப்பா, நான் தூங்குறேன், நீங்கள் போய் தூங்குங்கப்பா. சரிம்மா, நானும் போய் தூங்குறேன். ஏதாவது பிரச்சனைனா அப்பா கிட்ட சொல்லுமா, அப்பா பார்த்துக்கிறேன். அப்பா பிரச்சனை ஒன்றும் இல்லைப்பா. அப்படி ஏதாவது பிரச்சனைனா உங்ககிட்ட தான் நான் சொல்லுவேன், ஓகேவா? சரிம்மா, நீ போயிட்டு ரெஸ்ட் இரு. அப்பாவுக்கு நம்ம மேலே ஏதாவது சந்தேகம் வந்திருக்குமோ? பொண்ணுக்கு ஏதாவது காலேஜில் பிரச்சனையா, இல்லை நிஜமாலுமே படிச்சுட்டு டயரில் அப்படி உட்காந்துட்டாளா? நம்ம கால் பண்ணுவோன்னு தெரிஞ்சுதான் சித்து ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டான் போல் இருக்கு. நான் சித்துக்கிட்ட சாரி சொல்லி ஆகணும். என்ன பண்ணுறது? அவன் தம்பி நம்பரும் நம்மக்கிட்ட இல்லையே. நம்ம ஏன் சந்தோஷம் கால் பண்ணக்கூடாது? அவங்க வீட்டில் வேறு யாராவது நம்பருக்கு கால் பண்ணி கான்ஃபரன்ஸ் போட சொல்லி நம்ம சித்துக்கிட்ட பேசலாம்ல? இதுவும் நல்ல ஐடியா தான். நம்ம சந்தோஷம் கால் பண்ணும். டேய், எவன்டா இந்த நேரத்தில் கால் பண்ணுறீங்க? ஹலோ, யார் பேசுறது? சந்தோஷ், நான் காயத்ரி பேசுகிறேன். நீ எதுக்கு இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்க? ஒன்றும் இல்லை சந்தோஷ், சித்துக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கேன். அவன் மொபைல் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது. அதான் உங்ககிட்ட பேசினானா என்னன்னு கேட்கலான்னு கால் பண்ணேன். ஏய், நீ என்ன லூஸா? நீ மணி 12க்கு மேலே ஆகுது, இப்போ கால் பண்ணி சித்து மொபைலு சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, உனக்கு கால் பண்ணான்னு கேட்குற? உங்கள் வீட்டில் ஒன்றும் கேட்க மாட்டாங்களா? இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணிக்கிற? என்ன சந்தோஷ் இப்படிலாம் பேசுகிற நீ? வேற எப்படி பேச சொல்கிற காயு? மணி என்ன ஆகுதுன்னு தெரியும்ல? இல்லை சந்தோஷ், சித்து பேசாமல் இருக்கிறதும் ஒரு மாதிரி இருக்குது. அதான் உனக்கு கால் பண்ணி எதாவது சொன்னானோ என்னன்னு கேட்கலான்ட்டு கால் பண்ணேன். நீ என்ன இவ்வளோ கோவமாக பேசுகிற? கொஞ்சம் கூட யோசிக்காம எல்லாத்தையும் பேசிட வேண்டியது, அப்புறம் 12 மணிக்கு உட்காந்துட்டு அழ வேண்டியது. என்ன காயு இதெல்லாம்? பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பேச மாட்டேன் நீ? மச்சான் உன் மேலே செம்ம கோவத்தில் இருக்கான். நீ மட்டும் கால் பண்ணி பேசுனா அவ்வளோதான். என்ன சந்தோஷ் நீ எப்படி சொல்கிற? எதுவாக இருந்தாலும் காலையில் பார்த்துக்கலாம் காயு. போயிட்டு தூங்கு, இல்லைன்னா என்னையாவது தூங்க விடு. ப்ளீஸ் சந்தோஷ், சித்துக்கிட்ட பேசணும். அவங்க வீட்டில் யாருக்காவது கால் பண்ணி கான்ஃபரன்ஸ் கால் போடான். ஏய் லூசா நீ? வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கான்ஃபரன்ஸ் கால் போட சொல்கிற? அவங்க அப்பா அம்மாலாம் என்ன நினைப்பாங்க? அவங்க அம்மாவுக்கு மட்டும் நான் கால் பண்ணுறேன்னு தெரிஞ்சுது நைட்டுன்னு கூட பார்க்காம எங்கள் வீட்டுக்கு வந்து சண்டையை வளர்த்துவாங்க. காலையில் தான் என் வீட்டு பக்கமே வந்துடுறான்னு என்னை திட்டி அனுப்புனாங்க தெரியுமா? சந்தோஷ் ப்ளீஸ் சந்தோஷ், சித்துக்கிட்ட நான் போய் பேசியே ஆகணும். ஏய் நீ என்ன லூசா நீ? பச்சை பிள்ளை மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருக்க. இப்போ டைம் என்ன ஆகுதுன்னு தெரியும்ல உனக்கு? உனக்கு தூக்கம் வரலன்னதும் ஏன் தூக்கத்தையும் கெடுத்துட்டு இருக்கே நீ? இப்போ வாங்கிட்டு நான் பேசிட்டு இருக்கிறத மட்டும் எங்கள் அம்மா பார்த்தாங்கன்னா என்னை பற்றி என்ன நினைப்பாங்க? பொண்ணுங்க உங்களுக்கு மட்டும்தான் பேர் கெட்டு போகக்கூடாதா? சாரி சந்தோஷ், நான் உனக்கு இப்போ கால் பண்ணது தப்பு தான். கால் பண்ணது தப்புன்னு இப்பயாவது உனக்கு புரிஞ்சுதே. நான் சொல்கிறேன்னு நீ தப்பாக நினைக்காத. பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது யோசிச்சு பேசு. மச்சான் எவ்வளோ ஃபீல் பண்ணான் தெரியுமா? அவனுக்கு இருக்கிற கோபத்துக்கு உன்கிட்ட பேசுவானாங்கிறதே டவுட்டு தான். உன் பேரை கேட்டாலே ஆள் செம்ம கடுப்பாகிறான். மச்சான் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டான் ஒன்னால. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சந்தோஷ் சொன்னேன். அவன் தான் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டான். இவ்வளோ சீரியஸ் ஆகும் தெரிஞ்சுதான் நான் அப்படி சொல்லியிருக்கவே மாட்டேன்.
ஒருவேளை சித்து இப்படி உன்கிட்ட சொல்லியிருந்தா நீ எவ்வளோ ஹர்ட் ஆயிருப்ப. என் மேலே தான் தப்பு சந்தோஷ். சரி சரி, எல்லாம் ஏதோ நடந்து முடிஞ்சிச்சு. இனிமேல் அதை பற்றி ஃபீல் பண்ணாத காயோ. அடுத்து என்ன பண்ணி அவனை சமாதானப்படுத்தலான்னு மட்டும் யோசி, சரியா? அடுத்த வாட்டி இது மாதிரி மச்சானை காயப்படுத்தாது. சரி சந்தோஷ். சரி காயோ, கால் கட் பண்ணிவிட்டு தூங்கு. உங்கள் அப்பா மட்டும் இப்போ வந்து யார்கிட்ட பேசுகிறேன்னு கேட்டு என்கிட்ட தான் பேசுகிறேன்னு தெரிஞ்சு என்னை காலில் அடிக்க வந்துட போகிறாரு. சரி சந்தோஷ், நான் ஃபோனை வச்சிடறேன். அம்மாடியோ, யாருக்கு வேணாலும் ஃப்ரெண்டாக இருக்கலாம். இந்த லவ் பண்ணுற கப்புள்ஸுக்கு மட்டும் ஃப்ரெண்டாகவே இருக்கக்கூடாது. அவங்களுக்குள்ள சண்டைன்னா என்ன தூங்க விட மாட்டுறாங்களே. பேச வேண்டியதெல்லாம் பேசிட வேண்டியது, அப்புறம் வருத்தப்பட வேண்டியது, அப்புறம் சமாதானப்படுத்துறதுக்கு என்ன மாதிரி இழிச்சவ ஃப்ரெண்டு எவன் இருக்கானோ அவனுக்கு அன்டைமில் கால் பண்ணி டார்ச்சர் பண்ண வேண்டியது. வந்த தூக்கமும் போயிட்டுதே. அந்த சித்து பையன் விவரமாக ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு தூங்கிட்டான். இந்த விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சாலும் நம்மளும் ஃபோனை ஆஃப் பண்ணி இருந்திருக்கலாம். இப்போ எப்படி தூங்குவானா? எவ்வளோ கஷ்டப்பட்டு தூக்கத்தை வர வச்சோம். ஒரே ஒரு ஃபோன் கால் தூக்கத்தையே கெடுத்து விட்டுட்டான். நானும் தான் சந்தியாவை லவ் பண்ணுறேன். இவகிட்ட கால் பண்ணி உன் ஃப்ரெண்டு தானே, நான் லவ் பண்ணுறேன் சந்தியா கிட்ட சொல்லுன்னு சொல்லியிருப்பேனா? கொஞ்சம் கூட மேனஸே இல்லை பாரு. அடுத்த வாட்டிலாம் இவங்க சண்டே போடுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சிடணும். அன் டைமில் இவங்க 2 பேருக்கும் நம்ம பஞ்சாயத்து பண்ணியே நம்ம தூக்கம் போயிடும் போல் இருக்கு. அவளுக்கு ஆசையை பாரு. அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுமா அப்பாவை கால் பண்ணுமா? காரில் தான் அவங்க அம்மா கழுவி நம்மளை ஊற்றிட்டு போனாங்க. இப்போ மட்டும் நான் மட்டும் அவனுக்கு கால் பண்ணி பேசணும், அவங்க பார்க்கணும், அவ்வளோதான். காயத்ரி இந்த டைமில் கால் பண்ணி பேசுறது மட்டும் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருந்தது, நைட் வரை நம்ம சூழி முடிஞ்சிடும். ஐயோ முருகா, என்ன பண்ண போறியோ தெரியல.